ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா முட்டையை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளில் நம்ம நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம். இது கலக்கும் போது நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடியாக அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் மசாலாவை கோட் பண்ணலாம். இப்படி நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றுலேயும் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா முட்டையும் நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரை பேன் இருந்ததுன்னா அந்த ஃப்ரை பேன் எடுத்து நீங்கள் அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்கள். முதல்ல எண்ணெய் இப்போது சூடாயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா அந்த ஃப்ரை பேனில் போடலாம். இந்த மாதிரி இப்போது நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையும் ஃப்ரை பேனில் போட்டுட்டோம். முதல்ல ஒரு பக்கம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பலாம் ஒன்று ஒன்றா. இப்படி நீங்கள் முட்டையை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி நின்று கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த முட்டை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வெடிக்கும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் திருப்பிட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த மசாலா நல்லா அந்த முட்டையில் கோட் ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி எதாவது செஞ்சுருந்தா அதுக்கு இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் தவிர்த்து சாம்பார் இல்லை எந்த ரைஸாக இருந்தாலும் வெரைட்டி ரைஸ் கூட செஞ்சிங்கன்னா இட்ஸ் அ சூப்பர் டிஷ், சூப்பர் சைட் டிஷ். சரி, இப்போது நல்லா முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா முட்டை இன்றைக்கி ரெடி. நம்ம இது புளி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.